90% ஆஃப் த டைம் அவர் மொத்தமாகவே கிட்டானா ஒரு டேக்கில் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் நான் போய் பண்ணுவேன். ஸோ அவரோட சைலன்ஸ்லேயும் அந்த அமைதியிலையும் ஏதோ ஒன்று கன்வே ஆகும் எனக்கு. அதை நான் வந்து உணர ட்ரை பண்ணுவேன். அஸ்இன் இப்போது நான் வந்து பேசாமல் இருக்கணும், இல்லைனா எனக்கு அவ்வளோ வசனங்கள் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது, இப்போ அதுக்கான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த காரணமே தான் அவனோட பேக் ஸ்டோரி எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே யூ ஃபீல், மேபி சில நேரத்தில் நம்ம டைலாக் பேசும்போது சில நேரத்தில் அது ஒரு டைலாகாக நம்ம மைண்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நம்ம பேசுகிறோம். பட் டைலாக் இல்லாத காட்சிகள் எல்லாம் தான் வந்து என்னால் பயங்கரமாக உண்மையாக உள்ள ஃபீல் பண்ண முடிச்சுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போது மாரி enacts it for you. Yeah. And I mean he also explains to you. புரியுது. He also enacts. ஒரு நடிகரை நீங்கள் அவரை ரசிக்கிறீங்களா? யூ திங்க் இஸ் a good actor? கண்டிப்பாக he's an amazing actor. அப்படியா? ஐ திங்க் மாரி சார் மேபி இந்த படத்தில் நான் இன்னொரு மேடையிலும் நான் சொன்னேன், அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர். அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் கூட ஐ திங்க் இஸ் ரியலி குட்.